எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என் மகன் மீறி போன 15 வயசு இருக்கக்கூடிய ஒன்று, அவனுக்கு அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்ன பிரச்சனையோ தெரியல, எங்கிட்ட வந்து அந்த கோவத்தை காட்டும் பொழுது, அன்னைக்கு இட் வாஸ் மை மென்சஸ் டைம். காலேஜ்ல கால் கெடுக்க நின்னாச்சு, எல்லாம் பாடம் எல்லாம் எடுத்தாச்சு. கல்லூரியிலையும் கழிப்பறைக்கான வசதி குறைவுதான். எல்லாம் முடிச்சு எப்போ வீட்டுக்கு வருவோம் தோணும். காலை நீட்டினாலும் வலிக்கும், உட்கார்ந்தாலும் வலிக்கும், நின்னாலும் வலிக்கும். உடம்புல எந்த பகுதி குத்துமதிப்பாதான் சொல்ல முடியுமே தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. அம்மாவாவும் இருக்கணும் அப்படின்னு வரும்போது குழந்தை வந்து என்கிட்ட எனக்கு இதுதான் சாப்பிட வேணும், இல்ல எப்படியும் இருக்கும் வீட்டுல மாவு அப்படிங்கிறது பெரிய யானை பலம். ஃப்ரிட்ஜில் மாவு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம உலகத்தையே எதிர்கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு மாவு இருக்கு அப்படின்ற போது அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு தெரியாது, இது வந்து எல்லாவற்றையும் ரொம்ப அழகா மேடம் சொன்னாங்க. எதுவும் கடந்து போகும் இல்ல, நாம தான் அதை கடந்து வரணும்னு சொன்னீங்க இல்லையா. எல்லாவற்றையும் தாண்டி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் தாங்கியும் போகணும். வெறும் தாண்டி போறது மட்டும் அல்ல, தாங்கியும் போக வேண்டியது. மகனிடம் இதெல்லாம் சொல்லி இல்ல எனக்கு இதுதான் வேணும் கேட்கும் போது அவங்ககிட்ட சொன்னேன், எப்படி பார்த்தாலும் வந்தாச்சு உன்னுடைய ஆசிரியர் உங்ககிட்ட உன் கண்டு பார்த்து உன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்கிட்டையும் சொல்லணும். நான் சொல்றேன் இதுதான் பிரச்சனை. சயின்ஸ் புக்ல படிச்சு 5 மார்க்குக்கும் 2 மார்க்குக்கும் நீ எழுதுற பதில் அல்ல, இது வாழ்க்கையை பத்தின பிரச்சனை. இப்படி வலிக்கும், கால் ரெண்டும் பின்னிக்கும், நிக்க கூட முடியாது, எங்கேயாவது குப்புறப்படுத்த அழலாமான்னு தோணும். ஆனா அழுகியும் வராது. ஏன்னா நம்ம உடன் பிறந்ததுதான் இது. இது அத்தனையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி ஏற்பட்டது. என்ன ஒரு அடாலசன்ஸ் தான் 10 மகன் கிட்ட ஒரு தாயாரால தான் பட்ட வலிய, தான் பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய வலிய இன்னொரு பெண் எதிர்காலத்தில் அதே வலியை அனுபவிப்பால் அப்பொழுதாவது மனிதனாக நடந்து கொள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு என்னுடைய மிகப்பெரிய விண்ணப்பம் அதுதான். மிகப்பெரிய விண்ணப்பம். பெண் குழந்தைய பார்த்து பார்த்து வளர்க்கிறோம், அவளுக்கு வலிக்குதான் கேட்டு வளர்க்கிறோம், அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கக்கூடிய நபர்களாக சொல்றோம். ஆனா வலிய பக்கத்துல இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய, எப்ப பாரு உனக்கு இதுதான் பிரச்சனையா அப்படின்னு முகம் சொல்லிக்காமல் நொந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய மனிதனாக ஆண் குழந்தைகளை வீட்டில் அம்மாவும் அப்பாவும் வளர்ப்பார்களே. ஆனால் ஃபெமினைனுக்கு பண்ணக்கூடிய மிக